செய்யும்? தவறான முறையில் பயணம் செய்பவர்களை, விதியை மீறி பயணம் செய்பவர்களை கேமரா பிடிச்சிரும். ஆனால் உலகத்தில் அங்கொன்றும் இங்கொன்றும் வைக்கப்பட்ட கேமராவை விட என் ரப்புல் ஆலமீனுடைய கேமரா உலகம் முழுக்க அத்தனை பேருடைய தலையிலும் மாட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கேமரா வெளியே மட்டும் தெரியாது, உள்ளுக்குள் புதைந்து கொண்டிருக்கக்கூடிய அக்கிரமங்களையும் படம் எடுக்கும், உள்ளுக்குள் புதைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆக்கங்களையும் படம் எடுக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே. அல்லாஹ் அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அகில உலக மாந்தரின் வழிகாட்டியாய், இஸ்லாம் கூறும் நல்லுலகின் மிகச்சிறந்த ஆட்சியாளராய், முஸ்லிம்களின் நெஞ்சத்தில் என்றும் ஹயாத்து நபியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபிகள் கோமான் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ஈடு இணை இல்லாத அன்பும் அவனுடைய கருணையும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனப்பக்குவத்தையும் ஒரே நேர்கோட்டான பார்வையையும் சத்தியத்தையும் நீதத்தையும் தனிமனித ஒழுக்கத்தையும் நமக்கு தரக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் என்னவென்றால், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், என் வார்த்தைகளையும் என் பார்வைகளையும் என்னுடைய செயல்பாடுகளையும் அவன் பதிவு செய்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த இரையச்ச பண்பாடு தான் மனிதனை மனிதனாக வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, வயது ஒரு காலகட்டம் வரைக்கும் 5 to 50 வரை அல்லது 6 to 60 வரை, அப்படி இல்லை என்றால் 8 to 80 வரை என்ற ரீதியிலே கடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட சில மனிதர்கள் வாழ்கிறார்கள், இறந்து போகிறார்கள். எந்த அக்கறையும் இல்லாத நிலையிலே அல்லாஹ்விடத்திலே காணல் நீராக அவர்களுடைய வாழ்க்கை முடிந்து போய்விடுகிறது. ஆனால் சில மக்கள் மட்டும் அல்லாஹ்விடத்திலே பெரும் அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் பெறுகின்றனர். அந்த அடையாளம் அவர்களுக்கு எது தந்தது என்று சொன்னால், என்னை படைத்த என் ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான், நான் செய்யக்கூடிய புண்ணியங்களையும் பார்க்கிறான், அவனை புண்படுத்தக்கூடிய பாவங்களையும் பார்க்கிறான் என்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு வாழக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த அடையாளங்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிகின்றனர். அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பற்றி பெருமை பொங்க சொல்வான், ரிஜாலுல் லா துல்ஹீஹிம் திஜாரத்தும் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். சில மக்கள் இருக்கின்றனர், அவர்களுக்கு வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ எந்த காலத்திலும் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் அவர்களை தூரமாக்கி விடாது, பாராமுகமாக ஆக்கிவிடாது என்று அல்லாஹு தஆலா அத்தகைய சிங்கம் போன்ற ஆண்களை அல்லாஹ் பெருமைப்பட சொல்வான் சகோதரர்களே. ஆனாலும் ரப்புல் ஆலமீன் தாயை விட மேலானவன் என்று பல கட்டங்களில் தன்னை நிரூபணம் செய்து கொண்டிருக்கிறான். உங்களுக்கு நான் சொல்லியிருப்பதுண்டு, கருவறையில் எந்த விதமான முஸ்தீபலும் இல்லாமல், எந்த விதமான காரண காரியங்களும் இல்லாமல் அல்லாஹ் வியத்தகு ஆச்சரியமான முறையில் அவனுக்கு உணவு தந்து, அவனுக்கு பார்வை தந்து, உறுப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி, அவனை பிரசவத்திலிருந்து அவனுடைய தாயாரை கருணையோடு அவனை பார்க்க வைத்ததிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் அவன் மௌத்தாகின்ற வரைக்கும் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு மிக ஆச்சரியமான முறையில் அவன் மீது வந்து விடுகிறது. இது அனைத்தையும் செய்யக்கூடிய ரப்புல் ஆலமீன் தனக்காக செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, தான் இருக்கிறேன், தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற அந்த மனோபாவத்தோடு அவன் வார்த்தைகளையும் வாழ்க்கையையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். அவன் விடக்கூடிய வார்த்தைகள், உதிர்க்கின்ற வார்த்தைகளையும் அவன் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையையும் ரப்புல் ஆலமீன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ரீதியில் அவன் அமைத்து கொண்டானேயானால் அவன் மிகச்சிறந்த அடையாளமாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரத்தை பெறுகிறான் சகோதரர்களே. அதனால் தான் அல்லாஹு தஆலா அவன் திருந்துவதற்கு குறிப்பிட்ட காலகட்டம் இல்லாமல் பெரிய அளவுக்கு வாய்ப்பை தருகிறான். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஅதரல்லாஹு இல்அம்ரிஇன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா வாய்ப்பளிக்கிறான், அஹ்ஹர அஜலஹு, அவனுடைய வாழ்நாளை, அவனுடைய தவணையை பிற்படுத்துகிறான், ஹத்தா பலகஹு 60 சனா, 60 வயது வரைக்கும் அவன் திருந்துவான் என்று வாய்ப்பை தந்து கொண்டே இருக்கக்கூடிய இறைவன் எப்போது அவன் 60 வயதை அடைகிறானோ அப்போதும் திருந்தவில்லை என்றால் அந்த பைலாவை மூடிவிடுகிறான் சகோதரர்களே. ஒரு வாலிபனில் இறந்து போகிறான் என்று சொன்னால் ஒரு வேளை அல்லாஹ்வுடைய கருணை ஏற்பட்டு அவனை அல்லாஹ் மன்னித்தாலும் மன்னிக்கலாம்.
ஆனால் ஒரு வயோதிகன் கடைசி வரைக்கும் தன்னுடைய வார்த்தையையும் வாழ்க்கையையும் சரியாக அமைக்காத நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறான் என்று சொன்னால் நிச்சயமாக அவன் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை எதிர்பார்க்க முடியாது என்பது இந்த ஹதீஸில் இருந்து நமக்கு தெள்ள தெளிவாக விளங்குகிறது. ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு வயோதிகர், வாழ்க்கையில் அதிகமாக பாவம் செய்யக்கூடிய ஒரு வயோதிகரை பார்க்கிறார்கள். அப்போ கேட்டாங்க, உங்களுடைய வயது என்னன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார் 60+ சொல்லி சொன்னார். அதாவது 16 தாண்டிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்ன உடனே 60 வயது வரைக்கும் உனக்கு அந்த விழிப்புணர்வு ஒன்றும் வரலையான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. மவுத்து வந்துட்டா என்ன செய்வீங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. மரணம் வந்துட்டா என்ன செய்வீங்க? 60 வயதை தாண்டியும் கூட நீங்கள் இப்படி தான் வாழ்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. 60 வயதுக்கு பிறகு ஏதாவது ஒரு நேரம் உங்களுக்கு மரணம் சம்பவித்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்கும்போது அவர் சொல்கிறார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு துக்கத்தில் துன்பத்தில் வரக்கூடிய வார்த்தையாக இருக்கக்கூடிய இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை சொல்லும்போது அவர்கள் அதையே பதிலாக அவருக்கு சொல்கிறார்கள். அதையே அவருக்கு டார்கெட் பண்ணி சொல்கிறாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி என்று நீ சொல்கிறாய் அல்லவா, மவுத்துன்னு சொல்லி சொல்லும் போது நீ பயந்து போய் என்ன செய்யற, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹின்னு சொல்றியா இல்லையா? அந்த இன்னா லில்லாஹ் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லி கேட்டாங்க. அவர் அரபியா இருந்ததுனால சொன்னாரு, இன்னா லில்லாஹ் நாம் எல்லாம் அல்லாஹ்விற்குரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன் அவன் பக்கமே மீளக்கூடியவர்கள். நீ எப்போ அல்லாஹ்வுக்காக வாழ்ந்த, எப்படி நீ மீள போறன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் பொல பொலண்டு கண்ணீர் வடித்தார். அவர்களிடத்தில் ஞானம் பெற்றார், பயிற்சி பெற்றார், திரும்ப ஒரு பெரும் மனிதனாக வாழ்ந்தார் என்பது வரலாறு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, ஜுனைதுல் பக்தாதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் ஒரு வாலிபர் வருவார். வாலிபர் வந்து கேட்பார், நீங்கள் அல்லாஹ்வை பற்றி பேசும்போதெல்லாம் எனக்கு மனசு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனால் நான் எப்போ வெளியில் போகிறனோ அப்போ என்னுடைய மனது பழைய நிலைக்கு மாறிடுது, இயல்பு வாழ்க்கைக்கு நான் மாறிடுறேன். முக்கியமாக குறிப்பாக என்கிட்ட இருக்கக்கூடிய அதீத பாவத்தில் ஒன்று அந்நிய பெண்களை குறு குறு குருண்டு பார்ப்பது. ஜுனைதுல் பக்தாத்திட்ட கேட்பார், குறு குரு என்று பெண்களை பார்த்து கொண்டே இருக்கிறேன், நான் என்ன செய்வேன்? நான் எவ்வளவுதான் மனக்கட்டுப்பாட்டுக்குள் என்னை நான் கட்டுப்படுத்தி கொண்டாலும் கூட பயான்களை கேட்கும் போதும் ஹதீஸ்களை வாசிக்கும் போதும் ஏற்படக்கூடிய மன உணர்வு நான் வெளியில் செல்லும் போது எனக்கு ஏற்படவில்லை என்று சொல்வார். அப்போதான் ஜுனைதுல் பக்தாதி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எப்போ அந்நிய பெண்ணை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ அதுக்கு முன்னாடியே அல்லாஹ்வின் பார்வை உன் மீது வந்து விழுந்து விடுகிறது அப்படின்றத பார்த்துக்கோ. நீ எப்போ நீ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறியோ, ஒரு அந்நிய பெண் தன்னை சிங்காரித்து கொண்டோ அல்லது சிங்காரம் இல்லாமலோ செல்லக்கூடிய நேரத்தில் நீ அவளை பார்க்க வேண்டும் என்று ஆரம்பம் செய்தால் நீ பார்ப்பதற்கு முன்னமே உன் ரப்பின் பார்வை உன் மீது விழுகிறது என்பதை நீ தெரிந்து கொண்ட உடனே அவர் உள்ளம் நடுங்கியவராக என்ன செய்கிறார், மனம் திருந்தி அவர்களிடத்தில் பயிற்சி பெறுகிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, ரகீப் என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா அஸ்மாஉல் ஹுஸ்னாவில் தன்னுடைய பெயராக ரகீப் என்ற வார்த்தையை சொல்லுவான். அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ரகீப் அப்படின்னு சொன்னால் கண்காணிப்பவன் அர்த்தம். கண்காணிப்பு என்பது எப்படிப்பட்ட கண்காணிப்பு? சும்மா மேம்போக்காக கதவெல்லாம் மூடி இருக்கா, யாரும் உள்ள வரலையா அப்படின்னு வாட்ச்மேன் பார்க்குறான் பாருங்க, இந்த கண்காணிப்பு அல்ல. வாசலில் எவர்கள் வருகிறார்கள் எவர்கள் போகிறார்கள் என்ற அந்த கண்காணிப்புக்கு ரகீப் என்று சொல்லப்படாது. வருகின்றவனின் மனோபாவம் எப்படிப்பட்டது, வருகின்றவன் எதை நினைத்து வருகிறான், அவன் யாரு எவரு, அவன் செஞ்ச பிறகுதான் நம்ம அவன் திருடனா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். ரகீப்ன்ற வார்த்தைக்கு என்ன உலமாக்கள் சொல்றாங்கன்னு சொன்னா, வரக்கூடியவனுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது, அவன் என்ன நினைக்கிறான், அவன் எந்த பொசிஷன்ல அவன் உள்ள வர்றான், எந்த பொசிஷன்ல அவனுடைய மனக்கண்ணோட்டம் இருக்கிறது என்பதை பார்ப்பவனுக்குத்தான் ரகீப் என்று சொல்லப்படும். வெளிப்படையான பார்வை பார்க்கக்கூடியவனுக்கு பசீர் என்று சொல்லப்படும். ரெண்டையும் அல்லாஹு தஆலா தன்னுடைய பெயராக வைத்திருக்கிறார். பசீர் பார்ப்பவன், அதுவும் அல்லாஹ்வுடைய பெயர் தான். ரகீப் கண்காணிப்பவன். உள்ளத்தின் உருவாக்கங்கள் இருக்கிறதல்லவா, உள்ளத்தின் ஓட்டங்கள் இருக்கிறதல்லவா, இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தக்கூடிய அதே இறைவன் தான் இதயத்தில் பொதிந்திருக்கக்கூடிய அந்த மன ஓட்டத்தையும் அவன் தந்திரம் செய்கிறானா, மந்திரம் செய்கிறானா, சதி செய்கிறானா, விதி செய்கிறானா என்பதை அறியக்கூடியவனுக்கு தான் ரகீப் என்று உலமாக்கள் சொல்லித் தருகிறார்கள். சகோதரர்களே, ரிகாபத். இப்படிப்பட்ட ஒரு இறைவனை பெறக்கூடிய நாம் அரசாங்கத்துக்கு பயப்படுறோம். அரசாங்கம் கவர்மெண்ட்ல ஏதாவது சொல்லிடுவான்பா, பார்த்து செய்யணும்பா, போலீஸ் ஏதாவது ஒன்று சொல்லிடும்பா, பார்த்து செய்யணும்பா. ஒன்றுக்கு 2 ஹெல்மெட்டு போட்டுக்கிறோம். ஒரு ஹெல்மெட்டை தனக்கு மாட்டிக்கிறோம், ஒரு ஹெல்மெட்டை பின்னாடி இருக்கக்கூடிய மனைவிக்கு மாட்டி விடுறோம். ஏன்? அந்த போலீஸ்காரர் நம்மளை பிடிச்சிட்டா, ஃபைன் போட்டுட்டா, மானபங்கப்படுத்திட்டா, அவமானப்படுத்திட்டா,
அடே ஒரு போலீஸுக்கு ஒரு அரசாங்கத்திற்கு போன் ஒட்டு கேட்கப்படுகிறது என்று தெரிந்தவுடனே அந்த போன் பேசக்கூடிய அந்த பண்பு எப்படி மாறும்? நமக்கு வார்த்தைகளை அளவெடுத்து பேசுவோம். ஹலோ, சரி, அப்படியா, சரி, முடிச்சிருவோம். ஏன்னா நான் என்னுடைய போன் ஒட்டு கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றது லேசா தெரிஞ்சா போதும், கேஷுவலா பேச மாட்டோம். அப்போ உலகத்தில் அழியக்கூடிய ஒரு மனித சக்திக்கு பயப்படக்கூடிய நாம் நம்முடைய வார்த்தையாடல் விஷயத்திலும் வாழ்க்கையின் விஷயத்திலும் என்றென்றும் எப்போதும் உன்னித்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரப்பின் கண்களுக்கு மறைவோமா? அரசாங்கத்துக்கு பயப்படுகிறாய், போலீஸுக்கு பயப்படுகிறாய், அவன் சொல்வான், இவன் சொல்வான், இவன் அதை சொல்வான், அவன் அதை சொல்வான் என்றெல்லாம் பயப்படக்கூடிய நீ உன் ரப்புக்காக நீ உன் வார்த்தைகளை அளவிட முடியவில்லை, உன் வாழ்க்கையையும் அளவெடுக்க முடியவில்லை. அந்த ரகீப் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை நீ மறந்து விட்டாயா என்று கேட்கிறார்கள் சகோதரர்களே. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்வான், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், எந்த ஒரு மனிதனும் அவன் புறத்திலிருந்து பேச முடியாது, யார் இருக்கின்ற வரைக்கும் ரகீப் அதீத், வலது பக்கம் நன்மையை எழுதக்கூடிய இடது பக்கம் தீமையை எழுதக்கூடிய ரகீப் அதீத் என்ற அந்த கண்காணிப்பாளர்கள் எழுதாமல் ஒருவன் பேசவும் முடியாது, ஒருவன் பார்க்கவும் முடியாது, ஒருவன் செய்யவும் முடியாது. அவன் செஞ்சிட்டா அவங்க எழுதிடுவாங்க, அது நன்மையா இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி. பனு சலமான்னு சொல்லி கூட்டத்தார், ஒரு கூட்டத்தார், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல பர்மிஷன் கேட்பாங்க. அதாவது அவங்களுடைய சூழ்நிலையை பார்த்து ரசூலுல்லாஹ்வே சொல்லிடுவாங்க. அவங்க சூழ்நிலை என்னன்னு சொன்னா, அவங்களுடைய வீடுகள் மஸ்ஜித் நபவியிலிருந்து ரொம்ப தூரங்கள்ல இருக்கும். அதனால மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் நம்ம வீடை வாங்கி அந்த கூட்டத்தார் முழுக்க வந்துடலான்னு அந்த ஃபேமிலியே என்ன செய்வாங்க, மஷவரா பண்ணுவாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரிந்த உடனே சொல்லுவாங்க, யா பனு சலமா, ஓ பனு சலமா கூட்டத்தாரே, நீங்க மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் வரணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமா யா ரசூலல்லாஹ், அரசல் புரசலா அங்கே நாங்கள் அதான் இடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஓ அப்படியா, நீங்க அங்கேயே இருந்து விடுங்களேன். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீங்க பள்ளிக்கு பக்கத்தில் வர வேண்டாம், அங்கேயே இருந்து விடுங்களேன். ஏன் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும்போது சொல்வாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் பள்ளிக்காக ரப்புல் ஆலமீனுடைய பாங்கு சத்தத்தை கேட்டு நீங்கள் வெளிகிளம்பி வருகின்ற நேரத்தில் துக்தபு ஆசாரக்கும், உங்களுடைய காலடி தடங்களை ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். நீ பக்கத்தில் இருந்து நடந்து வரும்போது வைக்கின்ற எட்டுக்களை விட தூரத்திலிருந்து அல்லாஹ்வின் பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்தில் வைக்கின்ற எட்டுக்கள் இறைவனால் பெருமைப்படுத்தப்படுகின்றன, இறைவனால் கண்ணியமாக எழுதப்படுகின்றன. இத்தனை எட்டுக்களை என் அடியான் வைத்தான் என்று மலக்குகளுக்கு தூக்கி போடுறான் அந்த ஏட்டை. இன்னைக்கு இப்ராஹிம் இவ்வளவு எட்டுக்களை வைத்திருக்கிறான் பார், தூரம் அவன் வீடு. ஆனா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற அந்த சங்கநாதம் கேட்ட பிறகு அவன் என்ன செய்கிறான், தூரத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, என் ரப்பின் பள்ளிக்கு சென்று தொழ வேண்டும் என்று எட்டு போட்டு வருகிறான். வாகனத்திலாம் வரல, நடந்தே வர்றான். அவன் எட்டுக்கள் இவ்வளவு இருக்கின்றன பாருங்கள் என்று ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், அந்த ஏடுகளை அந்த மலக்குகளுக்கு எடுத்து போடுகிறான். இந்த பெருமைக்குரியவர்களாக நீங்கள் ஆக வேண்டாமா பனு சலமா? பனு சலமா கூட்டத்தினரை இந்த பெருமைக்கு நீங்கள் ஆளாக வேண்டாமா? எனவே நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அங்கேயே தரிவிட்டு விடுங்கள். நீங்கள் பக்கத்தில் வர வேண்டும் என்று நினைக்காதீர்கள். பள்ளிக்கு பக்கத்தில் என்பது புண்ணியம் என்று நினைக்கிறீர்கள். நான் சொல்வேன், தூரத்திலிருந்து நீங்கள் வருவதுதான் புண்ணியம் என்று சொல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, மேலும் அந்த மக்களுக்கு பாடமே நடத்துவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவங்களுக்கு பரிகாரமா சில பட்டியலை சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பள்ளிக்கு நடந்து வருவதும் பாவங்களை மன்னிச்சிருப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க. பள்ளிக்கு நீ நடந்து போறது இருக்குது பாரு, அது கூட பாவங்களை மன்னிச்சிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், தொழுகைக்கு பிறகு சிறிது நேரம் பள்ளியில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அதாவது எந்த விதமான உலக பேச்சு பேசாமல், எந்த விதமான உலக சிந்தனையும் இல்லாமல், தொழுது முடித்த உடனே பள்ளியை விட்டு எஸ்கேப் ஆகாமல் கொஞ்ச நேரம் நீ பள்ளிக்குள்ளே உட்கார்ந்துருந்தேன்னு வச்சுக்கோ, அதுவும் உனக்கு பாவ மன்னிப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, குளிர் காலத்தில், கடும் குளிர் நேரத்தில் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல், எந்த விதமான தயவு தாட்சணியமும் இல்லாமல், தயக்கமும் இல்லாமல், கடும் குளிர் நேரத்தில் உன்னுடைய ஒழுவை நீ பரிபூரணமாக குளிர்ந்த நீரில் செய்வதும் கூட உன் பாவத்தை உன்னை விட்டு மன்னித்து விடும். உன் பாவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விடுகிறான், மன்னிப்பதற்கு காரணமாக இருக்கும் என்று சொன்னாங்க. நாலாவதாக சொன்னாங்க, இத்ஆமு த்ஆம், யாருக்காவது எந்த நேரத்திலாவது உணவு கொடுத்து கொண்டே இரு.
வாரத்துக்கு ஒரு நாள் கொடுக்குறியா, டெய்லி கொடுக்க முடிஞ்சா கொடு, அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா டெய்லி கொடு. இந்த டெய்லி நீ உணவை கொடுக்க 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 உன் பாவங்கள் கடல் நுரை போன்று பொங்கி எழுந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாவங்களை மன்னிக்கிறான். இத்ஆமு தாம். அதுக்கடுத்து சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்லதை பேசு. நீ நல்லதை பேச பேச பாவங்கள் ஆட்டோமேட்டிக்கா உதிர்ந்து போகும், பஸ்பமாகி போகும். நல்லதை மட்டும் பேசு, கெட்டதை பேசுவதற்கு அனுமதியாதே. கெட்ட வார்த்தைகள் உன் நாவு எழ துடிக்கும் போது அந்த நாவுக்கு ஒரு கடிவாளத்தை இடு, கட்டுப்படு. நாக்கை நல்லவைகளுக்கு மட்டும் பயன்படுத்தினாயானால் உன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இரவுல எல்லாரும் தூங்கக்கூடிய நேரத்தில் இறைவனின் சிந்தையோடு, நெகிழ்ச்சியோடு, அர்ப்பணிப்போடு, தியாகத்தோடு எல்லாரும் தூங்கும் போது நீ எழுந்து அல்லாஹ்வை வணங்கு, இது பாவங்களை மன்னித்து விடும், உன்னை இறைவனின் பக்கம் நெருக்கத்தில் ஆக்கும் என்று சொன்னார்கள் கோமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ பெரிய இது! பனு சலமா கூட்டத்தாருக்கு மட்டும் சொல்லப்பட்டதல்ல, ஒட்டுமொத்த உலக மாந்தருக்கும் சொல்லப்பட்ட வாக்கியங்கள், ஒட்டுமொத்த உலக மாந்தருக்கும் சொல்லப்பட்ட சத்திய வாக்குகள். சகோதரர்களே, இதை கடைபிடித்து ஒழுக வேண்டும். வாழ்க்கையின் தத்துவமே இந்த 6-7 அடங்கியிருக்கிறது சகோதரர்களே. இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறது பள்ளிக்கு வர்றது அப்படின்னு சொன்னாங்க. துக்தபு ஆகாரக்கும், உங்களுடைய பாத சுவடுகளை கூட ரப்பல் ஆலமீன் அறிகிறான் சொன்னாங்க. நீ எத்தனை எட்டுக்கள் வைக்கிறியோ அந்த எட்டுக்களையும் ரப்பல் ஆலமீன் அறிகிறான், அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நீ செய்யக்கூடிய பாவங்களை உற்று நோக்கக்கூடிய அதே ரகீப் தான், நீ வடித்த வார்த்தைகளை பதிவு செய்யக்கூடிய அதே ரகீப் தான், நீ வெளியிடக்கூடிய நன்மையான காரியங்களையும் அவன் பதிவு செய்து கொண்டிருக்கிறான். உன் கால்கள் செய்வது, உன் கரங்கள் செய்வது, உன் கண்கள் செய்வது, உன் நாக்கு செய்வது, அது அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா. எடுத்து பாருங்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை. அந்த நாளையில் அந்த பூமி தன்னிடத்தில் வாழ்ந்த, தன் மீது இருந்த அத்தனை நிகழ்வுகளையும் அல்லாஹ்விடத்தில் எடுத்துச் சொல்லும் என்பது அல்லாஹ்வுடைய வசனமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அதனால தான் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா, அன்பிற்குரியவர்களே, அதிகமான முறையில் திக்ர்லேயே தான் கழிச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தெரியாதா? அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நாவன்மை இருக்குது பாருங்க, காந்தர்வ பேச்சு. எங்க 1 லட்சத்துக்கு மேற்பட்ட சஹாபாக்களை மனதை வென்று இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்தவர். சாதாரணப்பட்ட ஆளா? வசீகர பேச்சுக்கு சொந்தக்காரர். அந்த வசீகர பேச்சை மிஸ்யூஸ் பண்ணாங்களா ரசூலுல்லாஹ்? தன்னுடைய லாபத்துக்காக பயன்படுத்தினாங்களா? இல்லை சகோதரர்களே. முழுக்க 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 தனக்கு அல்லாஹ் தந்த அந்த தனி திறமையை, அந்த தனித்தன்மையை ரப்புல் ஆலமீனுடைய விஷயத்திற்காகவே பயன்படுத்தினார்கள், அவனுடைய மாட்சிமைக்காகவே பயன்படுத்தினார்கள். அந்த வசீகர வார்த்தையை ரப்பின் உள்ளத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய விதத்திலே அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள் சகோதரர்களே, அமைத்துக் கொண்டார்கள் சகோதரர்களே. இந்த ஜும்மாவுடைய நாளில் கூட நம்ம சொல்லுவோம், ஜும்மா 3 கேட்டகரி. சும்மா இல்லை, அந்த மனோபாவத்தை கூட அல்லாஹு தஆலா பதிவு செய்கிறான்றதுக்காக ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு நம்ம கருத்தாக எடுத்துக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, ஜும்மாக்கு வரக்கூடிய மக்கள் 3 கேட்டகரி. ஒரு கேட்டகரி என்ன தெரியுமா? இந்த ஊரில் இருக்கிறோம், போவோம், ஜும்மாக்கு போவோம், ஜும்மாக்கு வேற வழி இல்லை, வெள்ளிக்கிழமை ஆச்சு, வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக போய்த்தான் ஆகணும், சரி போவோமே அப்படின்னு ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டத்தாருக்கு அல்லாஹு தஆலா அவனை பார்க்க கூட மாட்டான். ஏன்னா அவன் கடமைக்காக செய்பவன். மனோநிலையை படித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுக்கு இவன் செய்யக்கூடிய இந்த எச்சில் குணம் ரப்புல் ஆலமீனுக்கு நிராகரிப்பை ஏற்படுத்துகிறது. 2ஆம் அவன் இருக்கிறான் அல்லவா, அவன் என்ன செய்வான்னு சொன்னா, சரி போவோம், தொழுதுட்டு வருவோம், தொழுது துவா செய்வோம், எல்லாரும் போறாங்கல்ல நம்மளும் போவோம். 1ஆம் அவன் வேற வழி கிடையாது, ஜும்மாக்கு போகலன்னா என்னத்தையா ஒன்று சொல்லிக்கிட்டு கிடப்பாங்க ஊரில் உள்ளவன், அதனால போறோம்னு சொல்லி வேண்டா வெறுப்பாக வருபவனை எச்சில் இலையை போல பார்க்கக்கூடிய ரப்பு இவனை எப்படி பார்க்கிறான் என்று சொன்னால், ஒன்று சவாபை கொடுப்போம், அப்படி இல்லைன்னா சவாபை கொடுக்க மாட்டான், அவனுடைய இஷ்டம்தான். ஆனால் 3ஆம் அவன் அப்படி அல்ல. 3ஆம் அவன் எப்படி தயாரானான் தெரியுமா? இன்று வெள்ளிக்கிழமை அல்லவா, என் இறைவனின் கடமையில் மாபெரும் கடமையான ஜும்மாவுடைய தினம் அல்லவா, இந்த ஜும்மாவுடைய தினத்தில் நான் ஜும்மா குத்துபாவை கேட்பதற்காக போக வேண்டும் அல்லவா, நன்மைகளின் கருவூலமாக இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவுடைய தினத்தில் எனக்கு ரப்புல் ஆலமீன் பெரும் பரிசை தரப்போகிறான் அல்லவா அப்படின்ட்டு நெகிழ்ச்சியோடு அர்ப்பணிப்போடு ஒது செய்து புத்தாடை புனைந்து அல்லது வெள்ளாடை புனைந்து பள்ளிவாசலை நோக்கி வந்தான்.
இவனை வரவேற்க மலக்குகள் சுபசோபனம் சொல்லிக் கொண்டு வாசலில் நிற்கிறார்கள் என்பது கோமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் கருத்தாக வடிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, ரப்பே உன் ஜும்மா நாளில் மிகச்சிறந்த முறையில் தொழுதவர்களின் பட்டியலில் இதோ இவர்களுக்கெல்லாம் இடம் இருக்கிறது. யார்? தன் உள்ளத்தை அர்ப்பணம் செய்தவர்கள். ஜும்மாவுடைய நல்ல நாளையில நான் தொழுது அல்லாஹ்வின் அன்பை பெற வேண்டும் என்ற நெகிழ்ச்சியை உண்டாக்கி கொண்டவர்கள், அர்ப்பணிப்பை, தியாகத்தை அரிதாரமாக பூசிக்கொண்டவர்கள். இவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய பெரும் பரிசு இதுதான் சகோதரர்களே. அப்ப உள்ளத்தை ரப்பு பார்க்கிறான்றத அவன் பயப்படுறதுனால தானே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு அவன் ஆளாகிறான். யாரா பார்க்க போறான் நம்ம செய்யறத? போவோம், போய் வைப்போம், போய் ஜும்மா தொழுது வைப்போம் அப்படின்ற ரீதியில் உள்ள மனோபாவம். ஜும்மாக்கு எல்லாரும் அந்த மாதிரி தான் அவனும் வந்திருக்கிறான். அவனும் புத்தாடை தான் புனிந்திருக்கிறான். அவனும் அதே போல சுண்ணத்தை கடைபிடிச்சு சுருமா 1.5 முழத்துக்கு போட்டு தான் வந்திருக்கிறான். ஆனா இவன் ஜும்மாவை எச்சிலை போல பார்க்கக்கூடிய இறைவன் இவன் ஜும்மாவை எப்படி பார்க்கிறான்? தனக்கானதாக பார்க்கிறான் சகோதரர்களே. அப்ப அந்த மனோபாவத்தை படிக்கின்ற அந்த ரகீப், கண்காணிப்பாளனை பயந்துதான் அவன் அதை செய்தான். அதனால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பெருமை சகோதரர்களே. இந்த நபருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெரிய பரிசு என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் உள்ள பாவங்கள், நல்லா பார்க்கணும், நல்லா புரியணும். இஹ்லாஸான முறையில் ஜும்மாவில் கலந்து கொள்ளக்கூடியவனை அல்லாஹ் செய்யக்கூடிய அங்கீகாரம் என்ன? ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா வரைக்கும், அதுக்கப்புறமா ரசூலுல்லாஹ் விடல, ஒரு வாரத்தையும் சொல்லிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ராவாக 3 நாளையும் சேர்த்து 10 நாள் பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான் என்று சொன்னார்கள். ஒரு கண்காணிப்பாளனுக்கு பயந்தால், அதுவும் ரகீபாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு பயந்தால் என்ன நல்ல நிகழ்வு ஏற்படும் என்பதை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அவ்வளவுதான். இப்னு உமர் ரலியல்லாஹு ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய, எப்பவும் அந்த பையன் கிராத் ஓதிக்கிட்டே தான் ஆடு மேய்ப்பான். அவன் கிட்ட போறார். அவன் கிட்ட போய் கேட்குறாரு, நீங்கள் கூட்டமாக தானே ஆடு இருக்கு, ஒரு ஆட்டை மட்டும் நீ எனக்கு கொடுத்துரு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஒரு ஆட்டை மட்டும் நீ கொடுத்துடு. அப்போ அவர் சொல்கிறாரு, எஜமானனுக்கு தெரியாமல் எப்படி? எஜமானனுக்கு எப்படிப்பா தெரிய போகுது? 100ல் 1 காணா போனால் தெரியுமா? டெய்லி என்றாரா? என்னவெல்லாம் இல்லை. அப்போ எதுக்கு உன்னை தள்ளி விட்டுற வேண்டியது தானே? யாருக்கு தெரிய போகுது? உன்னை கொடுத்துடு. அப்பந்தான் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய பொட்டில் தெரித்தால் போல ஒரு வார்த்தை ஒன்றை அந்த பையன் வகுப்பான். அந்த பையன் சொல்லுவான், வமாதா அகூலு லில்லாஹ், இந்த ஆட்டுடைய எஜமானன் சரிதான், நீங்க சொல்ற மாதிரி ஏமாந்துருவாரு, நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு. ஆனால் என் ரப்புல் ஆலமீனான பெரிய எஜமானனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு நான் என்ன சொல்வது அப்படின்னு சொல்லி கேட்டார். கேட்ட உடனே அழ ஆரம்பிச்சாங்க இப்னு உமர் ரலியல்லாஹு. ஒரு சிறுவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைச்சத்தை கண்டு மெய்சிலிர்த்து போனாங்க ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு. ஏன்? நாம் பரவலாக கேட்டறிந்த செய்திதான் உங்களுக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். தட்டி எழுப்பக்கூடிய உணர்வுகள் அந்த சம்பவத்தில் உள்ளடக்கி இருப்பதால் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு நகர்வலம் செல்லக்கூடிய சூழலில், உலக பிரசித்தி பெற்ற செய்தி அல்லவா, பிற மாற்று மதத்தை சார்ந்த மேதாவிகளாலும் பல மேடைகளில் சொல்லப்பட்ட விஷயம். ஏன்? காரணம் இதுதான். நகர்வலம் செல்லக்கூடிய ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு கொஞ்சம் இருட்டான ஒரு பகுதிக்கு செல்வாங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்போ கொஞ்சம் உன்னிப்பாங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லி வாட்ச் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தான் ஜனாதிபதி, அவங்க தான் அரசர், நாட்டுடைய நிலைமை எப்படி இருக்குன்றதுக்காக என்ன செய்வாங்க, அதை வாட்ச் பண்ணுவாங்க. ஒரு தாயும் மகளும் பேசிக்கொள்வார்கள். தாய் சொல்வாள், சீக்கிரம் விடிய போகுது, சீக்கிரம் கலை, சீக்கிரம் ஊத்து. வேண்டாமா, அந்த தப்பை செய்ய வேண்டாமா, அடி விடிய போகிறது, சீக்கிரம் கலை. அமீருல் மோமினின் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியில இந்த தப்பை நம்ம செய்ய வேண்டாமா? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு கொஞ்சம் உன்னிப்பாக என்னவோ பேசுகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்று அந்த சந்து வழியாக பார்க்கும்போது, அந்த இடுக்கு வழியாக பார்க்கும்போது உள்ளே பால் வியாபாரம் செய்கிறார்கள் என்பது அந்த பொருட்களை பார்க்கும்போது தெரிந்துவிடும். அந்த பாலில் தண்ணீரை கலக்க சொல்கிறாள் தாய் என்பதும் தெரிந்துவிடும். விடுவதற்குள் கலந்துவிடு என்று சொல்வது தாய், ஆனால் எந்த காலத்திலும் அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்வது மகள்.
அவர் சொல்வார், அந்த அம்மா அந்த பொம்பளை சொல்லும், பெரிய பொம்பளை சொல்லும், அமீருல் மோமினின் உமர் தான். அமீருல் மோமினின் உமர் என்ன இங்கேயா இருக்கிறாரு? இங்கேயா இருக்கிறாரு? நீ பாலை கலை, தண்ணியை கலை, யாரு கேட்க போறா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு அழகா சொல்லும் பாருங்க, லா யரானா அமீருல் மோமினின் உமர். தாயே, அமீருல் மோமினின் உமர் நம்மை காண மாட்டார், ஆனால் யரானா ரப்பி உமர், உமருடைய ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னார். அமீருல் மோமினின் உமர் வேணா பார்க்க மாட்டார் இத. அவர் எங்கேயோ இருக்கிறாரு, அவர் அரசவைக்குள்ள இருப்பாரு, அரண்மனைக்குள்ள தூங்கிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் அந்த உமரின் ரப்பு யரானா நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து விட்டாயா? நாளை ஆகிரத்திலே கலப்பட குற்றத்திற்கு உன்னையும் என்னையும் நிற்க வைத்து உருகுலைய வைப்பான் என்பதை நீ மறந்து விட்டாயா என்று கேட்கும் போது உமர் ரலியல்லாஹு அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே கிடையாது. ஹதீஸில் எழுதுகிறார்கள், அடுத்த நாள் காலை விடிந்தது சகோதரர்களே. முற்பகல் நேரத்திலே தன் அருமை மகன், வாலிபனாக இருந்த தன்னுடைய அருமை மகன் ஒரு பகையனை கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போவார். இழுத்து கொண்டு போய் அங்கேயே அந்த குடிசைக்குள்ளேயே அந்த பெண்மணியை அழைப்பார். அவர் வந்த உடனே, எனக்கான அரண்மனை மருமகள், என்னுடைய அந்த அவையில் இருக்க வேண்டிய மருமகள், என் மகனுக்கான துணைவி நீதான் என்று சொல்வார். நிலை குலைந்து போகும் அந்த குடும்பம். என்ன சொல்கிறார் என்று தெரியாது. நாங்கள் வசதியிலே என்று சொல்லும். அப்போது ஹஜ்ரத் உமர் சொல்வார்கள், வசதியை விட மிகச்சிறந்த வசதி, செல்வத்தை விட மிகச்சிறந்த செல்வம், இறையச்சம் உனக்கு இருக்கிறது, அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அந்த தன்மை உனக்குள் இருக்கிறது, அது ஒன்று போதும், நீ எனக்கு சீதனமாக தர என்று தான் அருமை மகனை அவளுக்கு திருமணம் முடித்ததாக வரலாறுகள் சான்று பகர்கின்றன. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, இதுதான் சகோதரர்களை வாழ வைக்கிறது. ஒரு மனிதனை புனிதனாக மாற்ற வல்லதும் இதுதான். என்னை என் ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான், என் மன உணர்வுகளை படித்துக் கொண்டிருக்கிறான், நான் ஏற்படுத்துகின்ற சதியையும் பார்க்கிறான், நான் ஏற்படுத்துகின்ற விதியையும் பார்க்கிறான். ஒன்று என்னுடைய ஆக்கத்தை பார்க்கிறான், ஒன்று என்னுடைய அழிவையும் பார்க்கிறான். அதனால் என் ரப்புவுக்கு நான் எந்த காலத்திலும் தப்பித்து விட முடியாது. உலகத்தில் பல கேமராக்கள் மாட்டப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து பயந்து பயந்து செல்வார்கள். வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்க நம்ம தவறாக வண்டி ஓட்டிட்டா உடனே என்ன செஞ்சிடும், அந்த கேமரா பிடிச்சிரும். பிடிச்சிட்டு அடுத்த கட்டமே ஃபைனை போட்டு விட்டுரும். ஃபைனை கட்டலாம் லைசன்ஸ் பிடிக்கிடும். வெளிநாடுகளில் அவ்வளோ, இங்கே வேணா கொஞ்சம் முன்பின் இருக்குது. ஆனால் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த கேமராக்கள் என்ன செய்யும், தவறான முறையில் பயணம் செய்பவர்களை, விதியை மீறி பயணம் செய்பவர்களை கேமரா பிடிச்சிரும். ஆனால் உலகத்தில் அங்கொன்றும் இங்கொன்றும் வைக்கப்பட்ட கேமராவை விட என் ரப்புல் ஆலமீனுடைய கேமரா உலகம் முழுக்க அத்தனை பேருடைய தலையிலும் மாட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கேமரா வெளியே மட்டும் தெரியாது, உள்ளுக்குள் புதைந்து கொண்டிருக்கக்கூடிய அக்கிரமங்களையும் படம் எடுக்கும், உள்ளுக்குள் புதைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆக்கங்களையும் படம் எடுக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே. அல்லாஹ் உங்களையும் என்னையும் இறையச்ச பண்பாளராக வாழ வைப்பானாக. என்றும் இறைவன் பார்க்கிறான் என்ற உணர்வோடு நம்மை வாழ வைத்து அந்த நிலையிலேயே வஃபாத்தும் ஆக்குவானாக. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாவால், செய்கையால், வழிகளால், எந்த காலத்திலும் செயல்பாடுகளால் அநீதம் செய்யாத நல்ல போக்கை, அவனுக்கு பிடித்தமான வாழ்க்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.